ஹலோ, திஸ் இஸ் விக்னேஷ் ஹியர். ஸோ இன்றைக்கி காலையில் நேரமாகவே கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங் போயிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையில் செம மழை, ஃப்ரெண்ட்ஸோட கொடை பிடிச்சிட்டு அப்படியே போனோம். ஸோ டெமோ ஹாலுக்கு போனோம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃபீல்டு விசிட்டு. ஸோ நாங்கள் டெமோ ஹாலுக்கு போயிட்டு இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு மலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேக்கல்ட்டி வந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு எல்லோரும் வேனில் ஏற்றிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வேனில் ஏறிட்டோம். வேன் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பாருங்கள், இப்போ தான் வண்டி எடுக்கிறாங்க. மழை அப்படியே தூருது. ஸோ கெட் ஸ்டார்டட். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி மழை வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஃபீல்ட் ட்ரிப் போகிறத விட நேச்சரை ரசிக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஸோ அங்கே போகலாம். ஸோ எங்களுக்கு வந்து எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, நியர் அருப்புக்கோட்டை வந்து ஒரு ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது சும்மா வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். அங்கே வந்து செம்ம குளிர். இங்கே பாருங்கள் எப்படி மிஸ்ட் இருக்குன்னு. நீங்களும் வரீங்களா என்ன? ஸோ போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் அங்கே நான் என்னென்ன பண்ணுறோம், எப்படி வந்து வேஸ்ட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். இது வந்து வெட் வேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து வீட்டில் இந்த மாதிரி கொண்டு வர ஆர்கானிக் வேஸ்ட்டு. இதை வந்து ரொம்ப நாள் ஒரு 45 days கிட்ட சேமித்து வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேன்யூராக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரை வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ். இதை என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ரோடு போடுறது ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த கம்ப்ரெஸிங் மிஷின் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி எப்படி வந்து அதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் இல்லாமல் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஃபீல்டு விசிட்டில் கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பாருங்கள். ஸோ விருதுநகர் மாநகராட்சி தூய்மை இந்தியா திட்டம், இதில் ஒரு பகுதி தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்தது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு பெரிய மிஷின் மாதிரி தெரியுதா, அங்கே வந்து ஓல்டு மெத்தடில் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அது வந்து அந்த மிஷின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டோம். நெக்ஸ்ட் என்னங்க, அவ்வளோதான். வண்டி கிளம்பிச்சு, காலேஜுக்கு போச்சு, கிளாஸ் போனோம். வாங்க நாமளும் போகலாம். ஸோ காலேஜ் ரீச் ஆகியாச்சு. இப்போயும் மழை விடாமல் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஃபீல்டு விசிட்டும் நல்லா இருந்துச்சு, நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஒரு குளிர்லையும் எங்கள் ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் கிளாஸ்க்கு வந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணோம். அண்ட் தென் லஞ்சு சாப்பிட்டு அப்படியே லஞ்ச் இன்டர்வலில் நாங்கள் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்க்கு வாங்கி வச்சு இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தட்ஸ் ஆல். நன்றி, வணக்கம்.